ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. திருப்பதி மாதிரி கூட்ட நெரிசலான கோவில்களில் பல மணி நேரம் காத்திருந்து கருவறையில் சுவாமியை தரிசனம் செய்ய வரும்போது வேண்டுதல் அனைத்தும் மறந்து போகிறதே, அது ஏன்? இதே போல அனுபவம் தங்களையும் பூரண பிரம்மத்தையும் தரிசனம் செய்ய வரும்போதும் ஏற்படுகிறது. இதற்கான காரணங்களை விளக்கியருள வேண்டும். வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உளன்கண்டாய் நன்னெஞ்சு உள்ளுவார் உள்ளத்து உளன்கண்டாய் நன்னெஞ்சு. இப்போ உனக்கு நிஜமாகவே மைண்டு கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்னா நீ திருப்பதிக்கும் போக தேவையில்லை, எங்கேயும் போக தேவையில்லை. மனமே ஆலயம். சம்ரஷ்ணால் ஒரு பாட்டு இருக்கு. மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே, நினைவை ஒன்றதிலே நிலைத்திடவே பேரின்பமே, முக்திக்கிங்கு பக்தி வழி என்றுரைத்த தேவலை, சக்தி பெற மன்னடி சென்றார் தூலங்கிடும் மீரையின் கலை, பிரம்மத்தை உணர்ந்ததனா. இது நம்முடைய சம்ரஷ்ணா பாட்டு. இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. பூசலார் நாயனார்னு ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் மரத்தடியில் உட்காந்துருப்பார். மனசுக்குள்ளேயே அவர் ஒரு கடைக்கால் ஃபவுண்டேஷன் போட்டார், கோயில் கட்டினார், எல்லாம் மனசுலேயே தான். நாளைக்கு கும்பாபிஷேகம் வந்திருப்பா சிவபெருமான்னு சொல்லிட்டார். இது மனக்கோயில் பூசலார் நாயனார். அதே நேரத்தில் நீங்கள் காஞ்சிபுரம் போனால் பார்க்கலாம், கைலாசநாதர் கோயில்னு ஒரு மியூசியம் மாதிரி பெரிய கோயில் இருக்கும். அந்த அளவுக்கு இட்ஸ் நாட் ஆஸ் என்ன சொல்கிறது, லைக் காமாட்சி அம்மன் கோயில் வரதராஜர் கோயில் மாதிரி இருக்காது, மான்யூமெண்ட் மாதிரி தான் இருக்கும். அந்த ராஜா கும்பாபிஷேகத்துக்கு டேட் வைக்கிற போது சாமி அவன் கனவுல சொல்கிறார், நான் உன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அந்த டேட்டில் வர முடியாது, நான் வேறு இடத்துல ஒத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம நாட்டில் நமக்கு தெரியாமல் சாமி போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு கோயில் இருக்கான்னு ஒருத்தர்கள் அனுப்பிச்சு எல்லா இடத்தையும் பார்க்க சொல்கிறான். எங்கேயும் புதுசாக ஒரு கோயில் கட்டின மாதிரி தெரியல. ஸோ ஒரு ஆள் போய் மரத்தடியில் உட்காந்துருக்கிற இந்த பூசலார் நாயனர்கிட்ட கேட்குறான், சாமி இந்த ஏரியாவில் ஏதாவது கோயில் கட்டியிருக்காங்களா, இன்றைக்கி கும்பாபிஷேகமாமே அப்படின்னு. இவர் அந்த பைத்தியக்காரன் அப்படியா சொன்னான் அப்படின்னாரான். ஷாக் ஆகி, என்னன்னா நான் தான் அது மனசுக்குள்ளே கோயில் கட்டினேன், கும்பாபிஷேகம் இதை சீரியஸாக எடுத்துன்னு இருந்தாலும் இங்கே வரேன்னு சொல்லியிருக்கானா அப்படின்னாரான். அதனால் மனக்கோயில் இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. இந்த கற்கோயில்கள் இதெல்லாம் கட்டுறதை விட மனக்கோயிலுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. மக்களால் மனசுக்குள்ளே அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது. மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், வேறு எந்த ப்ராக்டிஸும் தேவையில்லை. மனதுக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. எல்லா தர்மங்களை விட பெரிய தர்மம் மனசில் எந்த கல்மமிஷம் இல்லாமல் இருக்காது. அப்போ அந்த மனசு ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியண்ட் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத் அப்படின்னா, புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். வெளியில் நீ லைபாய் டெட்டால் போட்டு குளிச்சா அழுக்கெல்லாம் போயிடும், அது புறந்தூய்மை. அகந்தூய்மை அப்படிங்கிறதுனா நம்ம இன்டர்னல் பியூரிட்டி, அது வாய்மையால் காணப்படும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் பேசணும், நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்து காட்டணும். இதுக்கு வாச்சா மகோச்சரம்னு பேர். மனம் மொழி மெய்களால் அப்படிங்கிறது. மனம் மொழி மெய், மொழின்னா இது, மனம்னா இது, மெய்னா உடம்பு, இந்த மூணும் லயப்படணும். ஸோ அந்த மாதிரி பண்ண முடிஞ்சால் அதை விட பெரிய பூஜை உலகத்தில் கிடையவே கிடையாது. இப்போ என்ன தான் மகான்கள் பரமாச்சாரியா டைப் உயரத்துக்கு போனவங்க விக்கிரக ஆராதனைகளை எல்லாம் ஆதரித்தாலும் கூட அவங்க மானசீக பூஜைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. டெய்லி ஒரு 1 to 1.5 hours ஒரு காலையில் ஒரு 3-4 மணிக்கு ஒரு விஸ்வரூப தரிசனம் கொடுத்துருவாங்க. ஒரு 10-15 பேர் தான் அப்போ இருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அவங்க அப்படி வந்த உடனே ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டியாக அவங்களுக்கு கொண்டாந்து தரிசனம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் எல்லாரையும் பார்த்துட்டு அவர் பாட்டிக்கு உள்ளே போய் உட்காந்து ஒரு 1.5 to 2 hours மானசீக பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஜனங்களுக்கு தரிசனம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் மிகப்பெரிய நிலையை அடைந்த மகான்கள் கூட தே பிலீவ் இன் திஸ் மானசீக பூஜை.
தேன் இன் திஸ் ரிச்சுவலிஸ்டிக் வர்ஷிப். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு மடாதிபதிங்கிற முறையில் சில பொறுப்புகள் இருக்குது, அந்த மடத்துக்குன்னு ஒரு தேவதா வழிபாடு இருக்குது, அதனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. தே ஃபாலோ தட். பட் இன்டர்னல் தான் தே பிலீவ் இன் டு. நிறைய இதை பற்றி இருக்குது. சம்ரஷ்ணாவில் இன்னொரு பாட்டு இருக்குது, மனமே நீ மறவாதே. மனமே நீ மறவாதே, எங்கள் மன்னவனின் புகழ் சொல்லி மழாதே, கணமேனும் துதியாது இராதே, காலம் போனால் திரும்பி வராதே, தனமும் கனமும் ஒரு நாள் அழியும், கனவை போலது கணத்தில் மறையும், தவம் தான் புனையே தலையில் தாங்கும், தடுமாறுகையில் இடர்கள் களையும், உலகம் மாயையில் இனி மயங்காதே, உழலும் சகதியில் இனியும் விழாதே, உறவுகளெனும் படை உனக்குதவாதே, உலகளந்தான் பதம் உன்னை கைவிடாதே. இதெல்லாம் இருக்கு. அப்போ ஆன்மீக பாதையில் முதல் படிநிலை என்னன்னா சரியை அப்படின்னு, சரீரம் சரியை, இந்த பாடியை வச்சுக்கிட்டு கடவுளுக்கு பூஜை பண்ணுறது, அது ஒரு கோயில் கட்டுறது, அதில் ஒரு பிரதிஷ்டை பண்ணுறது, அதுக்கு அர்ச்சனை அபிஷேகம் நைவேத்தியம் இதெல்லாம் பண்ணுறது, பல்லக்கு தேர் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு சரீரத்தினால் செய்யப்படுகிற பூஜைகள். அதுக்கடுத்து என்ன ஆகுன்னா ஒரு எந்திர தகடு வச்சுக்கிட்டு அதில் ஜாமெட்ரிக்கல் ப்ரப்போர்ஷன்ஸில் சில வரைவுகள் குழிவுகள் இருக்கும் நிறைய. அந்தந்த தெய்வத்துக்கு ஒரு மாதிரியான ஒரு இது இருக்கும், ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங்ஸ். இவங்க அந்த மந்திரங்களை உச்சாடனை பண்ணி அந்த பூவுக்கு அட்சதை போடுற போது அது அவங்களுக்கு ரெவர்பரேட் ஆகுது. இதுக்கு பேர் டு கிரியேட் எனர்ஜின்னு அர்த்தம். கிரியை சரியை கிரியை முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் யோகம்ன்றது என்ன, வெளியில் இருக்கிற விஷயத்தையும் நமக்குள்ளே இருக்கிற விஷயத்தையும் ஜோடி சேர்க்கறது. ஜோகா அப்படின்னாக்கா ஜோடி சேர்க்கறதுன்னு அர்த்தம். அதுதான் மூணாவது நிலை. அப்போ என்ன பண்ணுறோம், கண்ண முடின்னு உட்காந்துட்டு நம்ம வெளியில் இருக்கிற விஷயம் உள்ளகிற விஷயம் நம்ம பூஜை பண்ண ஆரம்பிக்கிறோம். இது மூணாவது சரியை கிரியை யோகம். அதுக்கடுத்து வந்து ஞானம்னு வருது. ஞானம்னா என்ன, நம்மளே அந்த கடவுள் தான், ஊனுடம்பு ஆலயம், இந்த உடம்பு தான் கோயில், இதுக்குள்ளே நம்ம விஷ்ண தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதுதான் நாலாவது. அவ்வளோ சீக்கிரம் ஜனங்களால் போக முடியாது. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குது, அது நடக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு நட வண்டின்னுவாங்க, க்ராலர்னுவாங்க, அது இப்படி தள்ளின்னு போகிற மாதிரி இருக்குது, ரவுண்டாக சுற்றி வர மாதிரி இருக்குது, ஒன்று வாங்கி கொடுப்பீங்க, அது அங்கேயே சுற்றிக்கிட்டு உக்காண்டிருக்கும். அந்த மாதிரி இந்த விக்கிரக ஆராதனைன்றது க்ராலர் ஃபார் யூ டு ட்ரெயின் இன் தி ஆர்ட் ஆஃப் வர்ஷிப்பிங். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் படிநிலைகள் இருக்கின்றன. இது ஒன்று. ரெண்டாவது, டு அண்டர்ஸ்டாண்ட் தட் காட் இஸ் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்ட். அப்போது ஆகாசம் அப்படின்னா சிதம்பரம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து ஆகாசத்துக்கெல்லாம் என்ன ஆகுது, காற்று, அதுதான் காளாஸ்தின்னு சொல்லி வச்சுருக்காங்க. காற்று விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அது அந்த விளக்கு எப்பயுமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற போது அந்த இது திரி இருக்கு இல்லையா, அது அந்த அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி. ஸோ காற்று. அதுக்கடுத்து வர்ற போது மண் எது, காஞ்சிபுரம். நாலாவது தண்ணி, அது எது, நம்முடைய திருவானை கோயில். அதுக்கடுத்து நெருப்பு, அது எது, திருவண்ணாமலை. அப்போ பஞ்சபூத தத்துவங்கள் சொல்கிறாங்க. ஸோ ஆகாசம் படிங்க, ரெண்டு வரி சொல்லுங்கள். அம்பலமம் சிதம்பரத்தில் ஆடுகின்றான் சிவசங்கர், தந்தேகம் சுழல வைத்து தாரணியை சுழற்றுகின்றான். இப்போ சிதம்பரத்தில் இருக்கிறது எது, நடராஜ பெருமான். ஐம்புலனை அடக்கும் திரு ஆனை காவினிலே தீர்த்தமாய் இலங்குகின்றான், தீராத வினைகள் எல்லாம் தேடி இவன் கரைக்கின்றான். அது ஜல தத்துவம். காலத்தி தலத்தினிலே காற்றானான் சிவசங்கர், அண்ணாமலையினிலே அக்னியாய் நிற்பவனும். அக்னியா இருக்கான். அப்போ அக்னி எங்கேருந்து வரும், நீ பாரு, ஆகாசம், காற்று, மண், அதுக்கு கீழே தான் அக்னி இருக்குது இல்லையா, இதை தோண்டிக்கிட்டே வரணும், அது ஒரு வழி. இல்லை உன் உடம்பையே பார்த்துக்கோ, இந்த இடத்துல காற்று இருக்குது, இந்த இடத்துல ஆகாசம் இருக்குது, இது மண்ணில் செஞ்சு பொம்மை, இந்த இடத்துல உனக்கு அக்னி இருக்குது, அதுதான் கேலரி அப்படின்னு சொல்கிறது. அதனால் வெளியில் இருக்கக்கூடியதுக்கு என்ன பேர், அண்டம்னு பேர். உன் உடம்புக்கு என்ன பேர், பிண்டம்.
ஸோ அண்டத்தையும் பிண்டத்தையும் லிங்க் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, பூமியில் 5 விதமான விஷயங்களாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி இன்னொரு தத்துவத்தில் வழிபாடுகளை எல்லாம் வைத்தாங்க. ஸோ உலகத்தில் கடவுளை அடைவதற்காக நம்முடைய பெரியவர்கள் பலவிதமான வழிகளை சொன்னார்கள். ஒரு வழி 2 வழி இல்லை, எக்கச்சக்கமான வழியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் திருவண்ணாமலையில் ஒரு பெரிய மகான் இருந்தார், இடைக்காட்டு சித்தர்னு பேர். இடையன் காடன், காட்டில் இருந்தாலும் வாடுமேய்ச்சி இருந்தான். வேணுகோபால சுவாமின்னு பேர் இருந்தாளுக்கு. இன்றைக்கி திருவண்ணாமலை கோயிலில் அருணாச்சலேஸ்வரரை சுற்றிக்கிட்டு நீ வர்றபோது வேணுகோபாலன் சந்நிதி இருக்கும். அவர் தான் அங்கே இருந்தார், அவர் தான் இடைக்காடன். இந்த அருணாச்சலேஸ்வரர் அங்கே வந்தபோது அவர் இடைக்காடர்கிட்ட சொல்கிறார், இந்த இடம் எனக்கு பிடிச்சிக்கு சாமி, நான் இங்கே இருக்கட்டுமான்னு. நீ இருந்துக்கோ அப்படின்னு அவர் திருக்கோயிலூர் போயிட்டார். இதான் இடத்த கொடுத்தா மரத்தை பிடிக்கிறதுன்றது. போனால் போதுன்னு கொடுத்தா அருணாச்சலேஸ்வரர் அங்கே உட்காந்துட்டு இவர் திருக்கோயிலுக்கு போகிற மாதிரி பண்ணிட்டார். இது நிறைய நடந்திருக்குது ஆன்மீகத்தில். முதல்ல நீங்கள் இன்றைக்கி போகிற அந்த பத்ரிநாராயணன் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே கேதார்நாதர் தான் இருந்தார். இந்த பத்ரிநாராயணா அவர்கிட்ட சிஷ்யராக போயிட்டு எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குதுன்னு, சரி நான் மேலே போகிறேன்னு இவருக்கு அதை கொடுத்துட்டு அவர் மேலே போயிட்டார். அதனால் நீங்கள் பத்ரிநாராயணன் பார்த்துட்டு இப்படி சுற்றின்னு தப்த கொண்டத்துக்கிட்ட வந்து அங்கே கேதாரீஸ்வரர் சந்நிதின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கேதார்நாத்துக்கு போனீங்கன்னு வை, அங்கே அந்த சிவன் நீங்கள் உள்ளே போய் அபிஷேகம் எல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, அதை சுற்றிட்டு வெளியே வரும்போது ஈசானேஸ்வர் பகவான் இருப்பார். அந்த அதாவது இந்த கேதார்நாத்தை சுற்றி வரும்போது ஈசானேஸ்வரர், கேதாரேஸ்வரர் அவர்கிட்ட போய் எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குதுன்னு நீ இருந்து கூடாதுன்னு அவர் மேலே போட்டார். இப்படி ஒவ்வொருத்தருமே ஹையர் லெவல்ஸுக்கு போயிட்டே இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கு இன்னும் யாரோ ஒருத்தர் வருவாங்க. இதுதான் ஆன்மீகம் என்பது. அப்போ அந்த வேணுகோபால சாமி எங்கே போயினார், திருக்கோயிலூருக்கு போயிட்டு அவர் செட்டில் ஆகிட்டார். ஆன்மீகத்தில் ஒன்றுத்துக்கு மேலே ஒரு உயரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் அப்படி தான். இப்போ திருப்பதி நீங்கள் இவ்வளோ பெருசாக சொல்கிறீங்க, கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. திருப்பதியில் முதல்ல இருந்தவர் யார் தெரியுமா? வராக சுவாமி தான் இருந்தார். சீனிவாச பெருமாள் அங்கே போய் வராகர்கிட்ட இருந்தபோது எனக்கு இந்த இடம் வேணும்னு கேட்டார். அப்போ வராகர், பரவாயில்ல புஷ்கரணிக்கிட்ட நான் இருந்துக்கிறேன், நீ இங்கே இருந்துக்கோ, யாரெல்லாம் வராங்களோ உன்னை கும்பிட்றதுக்கு அவங்க என்னை முதல்ல பார்த்துட்டு உன்னை வந்து பார்த்தா நீ வரம் கொடுத்துக்கோன்னு சொன்னார். அதே மாதிரி சோழிங்கபுரம் 64 சதுரயுகமாக நரசிம்மர் உட்காந்துருக்கார். 24 சதுரத்துக்கு முன்னால் ஆஞ்சநேய சுவாமி அங்கே போகிறார். அப்போ பெருமாள் சொல்கிறாரு, எனக்கு இந்த வேலை செஞ்சு போர் அடிச்சு போச்சு, என் சங்கு சக்கரத்தை உனக்கு கொடுத்துட்றேன், பாராப்படுறேன். மாதிரி என்னை யாரெல்லாம் முதல் மலையில் போய் தரிசனம் பண்ணிட்டு உங்கள்கிட்ட எதிர்மலையில் வர்றாங்களோ அவங்களுக்கு நீயே வரம் கொடுத்துருந்தார். அப்போ நீ முதல்ல நரசிம்மரை பார்க்கணும், அதுக்கப்புறம் சின்ன மலைக்கு வந்து ஆஞ்சநேயர்கிட்ட வரம் வாங்கிக்கலாம். அதுக்கு அவர் இவருக்கு பாராப்பட்டினி கொடுத்து சங்கு சக்கரத்தோடு இருப்பார் அங்கே ஆஞ்சநேயர். இப்படி எத்தனையோ விதங்களில் தெய்வ வடிவங்கள் இருக்குது இல்லையா, அதுங்கெல்லாம் இந்த உலகத்தில் இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி கொடுத்துட்டு அதுங்க பெரிய நிலையில் தாவும் உட்காந்துருக்கு. உலகத்தில் கூட நீ ஏதாவது ஒரு போஸ்டில் இருந்தால் சாகுற வரைக்கும் அதே போஸ்டில் இருக்க முடியுமா? ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் இது கூட. ஆன்மீகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு உயர்நிலையை அடைகிறாங்க, ஒரு பதவியை பிடிக்கிறாங்க, பதவி பூர்வ புண்ணியானாமங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்தவர்கள் வருகிற போது அவங்களுக்கு கொடுக்குறாங்க. உலகத்தில் நீ கூட அந்த நிலைகளை அடையலாம். தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். பைபிள். விளக்கு ஏற்றி வைத்தவன் எவனும் அதை எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பானே என்று மேஜையின் அடியில் ஒழித்து வைப்பதில்லைன்னு பைபிளில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீ தவம் செய்ய, உனக்கும் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும், கிடைக்காததுன்னு ஒன்றுமே கிடையாது. இப்போது நாங்கள்லாம் கூட சாதாரணமாக தான் உலகத்தில் வந்தோம் இல்லையா. பிறக்கிற போது என்ன நம்ம சங்கு சக்கரத்தோடையா பிறக்கணும், இல்லை இது வில்லம்போடு பிறக்கிறோமா, இல்லை பாசம் அங்குசத்தோடு பிறக்கிறோமோ, ஒன்றுமே இல்லை. எல்லோரும் மாதிரியும் நாம் தான் உலகத்தில் பிறக்கிறோம், எல்லோரும் மாதிரி தான் நாமும் வளர்கிறோம், படிக்கிறோம் எல்லோரும். அப்போ நம்ம ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வர்ற போது எல்லா நேரத்துலையும் நீ அந்த மாதிரி இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகத்தில் கன்ஸ்டலேஷன் ஆஃப் பிளானட்ஸ் இருக்குது. அந்த கிரகங்களுடைய ஆளுகை வர்றபோது அவங்க அந்த பவருக்கு வராங்க. அந்த கிரகங்களுடைய ஆளுமை முடிஞ்ச பின்னால் அதுக்கு அடுத்து யார் இருக்கானோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் அவனுக்கு கொடுப்பாங்க, அந்த போஸ்ட் கொடுப்பாங்க. ஆனால் நீ பார்க்குற எந்த ஒரு பெரிய பதவி கூட வந்து யாரோ யாருக்கோ கொடுக்கறது தான். இப்போ நீ ஸ்ரீ பாபாவும் உனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்ரீ பாபா எப்படி ஸ்ரீ பாபா ஆனார்? அவர் எங்கேருந்தோ ஒரு பக்கிரியா ஹைதராபாத்லேருந்து வந்தார். இப்போ எல்லோரும் ஏங்க இந்த ஊருக்கு வந்துக்கிறீங்க? நாங்கள் சொன்னது என்னுடைய பூர்வாசிரம பிறவி கபீர்தாஸ். நான் கபீர்தாசராக இருந்தபோது எனக்கு குருவாக இருந்த ராமானந்தருடைய சமாதி இந்த ஊரில் இருக்குது, அதனால் இந்த ஊருக்கு நான் வந்து இருக்கிறேன்ட்டு. ஒரு வேப்ப மரத்துக்குள்ளே தோண்டி பார்க்க சொல்கிறாரு. அங்கே ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது.
அதான் அவருடைய முற்பிறவி குருவாக இருந்த கபீர்தாசருக்கு குருவாக இருந்தால் ராமானந்தர். அதனால தான் அவர் ஷிரடிக்கு வந்தார். சரி, இவர் உட்காந்துக்கிறார் ஷிரடி பாபா. அப்போ வெங்கூசான்னு ஒருத்தர் போகிறார். போயிட்டு ஒரு மலட்டு பசு மாட்டை காட்டி அதுலேருந்து பால் கொண்டு வான்றார். மலட்டு பசு மாடு. அவர் போய் அவர் கையால் அதை தடவுறார். இப்போது போய் கரை வரும், அந்த பாலை குடிச்சுக்கோன்றார். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. அவர் வெங்கூசா கிட்ட இருந்து, வெங்கூசா வேறு யாரும் இல்லை, திருப்பதி வெங்கடாஜலபதி, வெங்கடேசா தான் அந்த ஷிரடி பாபாவுடைய குரு யார், வெங்கடாஜலபதி. ஸோ இவருக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த பவர் வந்துடுச்சான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உங்கள் கெமிஸ்ட்ரி லேப்லலாம் லிட்மஸ் டெஸ்ட்டுன்னுவாங்க. அந்த மாதிரி அங்கே இருக்கிற பசங்க கல் எடுத்து அடிக்கிறாங்க, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்போ குரு சொல்கிறாரு, எங்கிட்ட ஒரு பவரும் இல்லை, நீ என்ன நினச்சி அவங்க மேலே தண்ணி தெளி பார்க்கலான்ட்டு. இவர் தண்ணி தெளிச்சோன்னா அவங்கெல்லாம் எழுந்திரிச்சிடுறாங்க. அப்போ அந்த பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடந்தது அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணி காட்டுறார். வெங்கடேசாங்கிறவர் இவருக்கு ஷிரடி பாபாவுக்கு கொடுக்குறாரு. இப்படி எத்தனையோ மகான்கள் ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் வாங்கிறது தான். கணேஷ்பூரி நித்யானந்த பாபான்னு இருந்தார், கல்யாணு, பாம்பேக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல. அவருடைய சிஷ்யர் யார், சுவாமி முக்தானந்தான்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட உபதேசம் வாங்கி யோலான் நாக்பூர்கிட்ட ஒரு இடத்துல மரத்தடியில் உட்காந்து தவம் பண்ணி பலவிதமான அனுபவங்கள் வந்தப்புறம் அவருடைய எனர்ஜி இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்படி எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட், இஸ் ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர்ட். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வர்றது. இது எல்லாம் புதுசாக இருக்கும் நான் சொல்கிறது. ஏன்னா நீ படிக்கிற புக்கிஷ் நாலேஜ் வேறு, அனுபவபூர்த்தியாக தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் வேறு. அனுபவங்கிறது இப்போ நான் பேசின்னு இருக்கிறது தான், எப்படி வருது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அப்போ நிக்கோதமஸ்ன்னு ஒரு ராஜா இருக்கான். அவன் இயேசு பிரான்கிட்ட போனான், ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட போயிட்டு, நீங்கள் எப்படிங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா இவர் கண்ணியில் ஏதாவது கண்ணு கொடுக்குறாரு, முடவனை நடக்க விடுறாரு, பேய் பிசாசு ஓட்டுறாரு, எல்லாம் செய்கிறாரு இல்லையா. இவன் செத்தவனை கூட ஒரு தடவை எழுப்பி காட்டியும் இருக்கிறார், லாசரஸ்ன்னு பேரார். நீங்கள் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், ஃப்ளஷ் அண்ட் பிளட் கேன் கிவ் பர்த் டு ஒன்லி ஃப்ளஷ் அண்ட் பிளட். இட் இஸ் ஸ்பிரிட் தட் கிவ்ஸ் பர்த் டு ஸ்பிரிட். அன்லெஸ் யூ ஆர் பார்ன் வித் ஸ்பிரிட் யூ டோன்ட் என்டர் த கிங்டம் ஆஃப் காடுங்கிறார். ஒரு பரிசுத்த ஆவியினால் நீ நிரப்பப்பட்டால் அன்றி பரலோக சாம்ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் உனக்கு புலப்படுத்த மாட்டாது. அப்பா அம்மாங்கிற எலும்பு தோல்லிருந்து இன்னொரு எலும்பு தோல் தான் உலகத்துக்கு வர முடியும். நீ ஆவியினால் நிரப்பப்பட்டால் ஞானி ஆகலாம் அப்படின்ற வார்த்தை சொல்கிறார். கேட்குறாரு, ஹவ் இஸ் இட் பாசிபிள்னாரு, எப்படி இது நடக்குது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நோ ஒன் நோஸ். எப்படி நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. நோ ஒன் நோஸ் ஃப்ரம் வேர் த wind blows நார் வேர் இட் கோஸ், ஸோ இஸ் இட் வித் a person filled with the Holy Spirit. மூக்குக்குள்ளே வந்த காற்று எங்கேருந்து வந்துச்சின்னு தெரியுமா, மூக்கிலேருந்து யார்கிட்ட போகுதுன்னு தெரியுமா. அந்த மாதிரி ஒரு மகான்கிட்ட வர்றது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, எங்கே போகுதுன்னு தெரியாது அப்படின்னு அர்த்தம். இப்படி ஆன்மீகத்தில் பல நிலைகள் இருக்குது. நான் ஒரு 48 நாள் திருவண்ணாமலையில் ஒரு கிளாஸ் பசும்பால் மாத்திரம் குடிச்சிட்டு இருந்தேன். நான் என்னுடைய நோக்கம் அந்த மலை குகைக்குள்ளே இருக்கிற அண்ணாமலையார் கல்லால மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கிறவர் தரிசனம் பண்ணியே ஆகணுன்றது. ஸோ சிவகாசி நாடார் மென்ஷனில் 5 ரூபா கொடுத்துட்டு ஒரு பாய்த்தலக்கான வாங்கி மொட்டை மாடியில் படுத்துன்னு இருப்பேன். நேராக கோயிலுக்குள்ளே போயிடுவேன். 6 மணிக்கு மூலஸ்தானத்துக்கிட்ட கதவு இருக்குங்களே, இதுதான் நான் இந்த இடத்துல இங்கே உட்காந்துட்டே இருப்பேன். நான் அந்த கோயிலில் எனக்கு தெரியாத ஐயருங்களே கிடையாது. ஏன்னா நாள் கணக்கில் அந்த கோயிலே நான் இருந்திருக்கேன். அப்போல்லாம் இவ்வளோ கூட்டம்லாம் கிடையவே கிடையாது. தனியாகவே நான் மலை சுற்றின காலம்லாம் இருக்குது. ஸோ அது ஆனவுடனே திருவண்ணாமலை 12:30 மணிக்கு போய் விசிறி சாமியார்கிட்ட உட்காந்து இருப்பேன். திருப்பியும் 4 மணிக்கு ஒரு தடவை மலை சுற்றிட்டு கோயிலுக்குள்ளே திருப்பியும் போயிடுவேன். நைட்டு பள்ளியரசு 6 வரைக்கும் அங்கேயே உட்காந்துருந்துட்டு திருப்பி நாடார் மனுஷனுக்கு போயிடுவேன். இப்படி நான் 48 நாள் கந்தேன். 48வது நாள் நான் அங்கே ரமணருக்கு பாதாளலிங்கம் இருக்கு இல்லையா, அவருக்கு அந்த தவம் பண்ண இடம், அதுக்கு வெளியே உட்காந்துன்னு இருக்கேன். அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா உனக்கு கம்பத்து இளையனார் சந்நிதி, ஒரு பிள்ளையார் சந்நிதி, இதெல்லாம் இருக்கும். அப்போ ராமசுரத்குமார் சாமி அங்கே வந்தார். வந்துட்டு என் கையை பிடிச்சி நேராக உண்ணாமலையோ ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்தார். திருப்பியும் அதே இடத்துக்கு வந்தோடனே எல்லா லைட்டும் அணைஞ்சது. டோன்ட் பாதர் அபவுட் திஸ் லைட், லுக் அட் த ஸ்கைன்னார். ஸோ ஒரு ஆகாசத்தில் ஒரு ஜோதி மாதிரி ஒரு தரிசனம் கிடச்சிது. இப்போ திருப்பியும் லைட்டெல்லாம் வந்துச்சு. ஒரு லேடி வந்தான். சாமி ரசம் சாதம் கொண்டாந்துக்கிறேன். ஒரு ஆள் இல்லை, ஒரு ஆள் ஸ்வீட்காரன் கொண்டாந்துக்கிறேன் சாமின்னா. சிவசங்கரா, மை ஃபாதர் வாண்ட்ஸ் யூ டு பிரேக் யுவர் ஃபாஸ்ட், ஸோ சென்ட் ஸ்வீட் காரம் அப்படின்றாரு. அப்போ ஒரு ஏழை பொம்பளை வரா, சாமி ரசம் சாதம் கொண்டாந்துக்கிறேன் சாப்பிட்றியா அப்படின்னு. ஸோ அவருடைய திருவோட்டில் அந்த ரசம் சாதத்தை வாங்கி நல்லா பிசைஞ்சு என் கை இப்படி வச்சு சொல்லி,
கையில் போட்டுனே வராரு, இப்படி சாப்பிட சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் கையை திருவோட்டில் கழிச்சு இப்படியே ஊற்றி இதை குடிக்க சொல்கிறார். இப்படி தான் மகான்கள் பண்ணுவாங்க. எப்படி வெங்கூசா என்பவர் பசுமாட்டு பால் வழியாக கொடுத்தாரோ அந்த மாதிரி ராமசுரத்குமார் சாமி அவர் 40-45 வருஷம் திருவண்ணாமலையில் சேர்த்து வச்சிருந்த அந்த அருளை எனக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி அண்ணாமலையார் சொல்கிற போது யாருதோ அது அவங்க தான் சொல்லணும், நீ எடுத்து கொடுத்துட முடியாது எனக்கு வேண்டிய ஆளுங்கன்னு சொல்லிட்டு அந்த ரசம் சாதம் வழியாக கொடுத்து கையை கழுவிட்டாருன்னு என்ன ஆன்மீகத்தில் கை கழுவுறதுனா கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இது ஒரு உதாரணம். சரி, ராமசுரத்குமார் சாமி எனக்கு இந்த பிளெஸ்ஸிங் பண்ணார். நான் 48 நாள் விரதம் இருந்ததும் உண்மை தான். ஒரு நாள் எனக்கு வேண்டிய ஒரு ஃபேமிலி அங்கே இருந்தாங்க ராமசுரத்குமார் சாமிக்கிட்ட. அதுக்கு முன்னாடி மகேந்திரகுமார் ஜெயின்னு ஒரு பையன் எனக்கு கோடிசாமிக்கிட்ட நல்லா தெரியும். அவன் நான் உட்காந்துன்னு இருக்கோம். அப்போ ராமசுரத்குமார் சாமி கேட்குறாரு, சிவசங்கரா யூனோ வாட் இஸ் த லேட்டஸ்ட் நியூஸ் டுடே அப்படிங்கிறாரு. நம்ம சும்மா இருக்கணும். அடையார் பேனியன் ட்ரீ ஹஸ் ஃபாலன் அப்படின்னாரு. அடையார் ஆலமரம் விழுந்துச்சு அப்படின்னு. அப்புறம் நோ பேனியன் ட்ரீ எவர் ஃபால்ஸ், எந்த ஆலமரமும் கீழே விடுறது இல்லை, இந்த ரூட்ஸ் டேக் ஓவர் அப்படின்னாரு. அதுக்கும் நம்ம சும்மா உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, யூனோ ஜெய கிருஷ்ணமூர்த்தி டிட் நத்திங், எவ்ரி திங் அனிபெசன்ட் எஸ்டாப்ளிஷ் அண்ட் கேவ் இட் டு யூ என் அ கோல்டன் பிளேட், லைக் தட் சம்படி இஸ் வெயிட்டிங் டு கிவ் யூ. அனிபெசன்ட் இப்படி அந்த ஜெயகிருஷ்ணி கொடுத்தாலோ உனக்கு கொடுக்குறதுக்காக ஒருத்தர் காத்துன்னு இருக்காரு அப்படின்னு நம்ம சும்மாவே இருந்தோம். யா யூ ஹவ் டு கோ டு புட்டபர்த்தி, இஸ் காலிங் யூ அப்படின்னாரு. வேணும் என்ன ஜஸ்ட் நோ அப்படின்னா. நான் ஏதோ 70 ரூபாய் எடுத்துன்னு போயிருந்தேன் திருவண்ணாமலைக்கு. அவர் ஜஸ்ட்ன்றார். அப்போ அந்த மகேந்திரகுமார் ஜெயினில் அவன் சொன்னான், நான் பெங்களூர் தான் போகிறேன், போகிற வழியில் உன்னை பழமநேரில் ஏற்றி விட்டுறேன் வான்ட்டு. பழமநேரில் போய் புட்டபர்த்தி போகிற பஸ்ஸில் ஏற்றி விட்டான். ஒரு 400 ரூபாய் என் ஜோபியில் போட்டேன், நான் மெட்ராஸ் வந்து வாங்கிக்கிறேன்ட்டான். அங்கே போய் 9 நாள் இருந்தேன். யாரும் வந்து பெருக்குன்னுவான், பெருக்குவேன், பாபா சாப்பிடுவார், இந்த பழத்தை பச்சு கொடுக்கணுவான், என்ன சொன்னால் நான் செஞ்சுட்டு அங்கே தான் உட்காந்து இருப்பேன். சிவராத்திரி அன்னைக்கு இப்போ புட்டபர்த்தி பாபா இருக்கா இல்லையா, அவர் நம்மளை கைப்பிடிச்சி உலகம் பூரா கூட்டுன்னு போகிறார். அவர் படத்தெல்லாம் வச்சு யார் விளக்கேற்றி பஜன் பண்ணி பூஜை பண்ணிக்கிறாங்களோ எல்லாருடைய இடத்துங்களையும் அப்படியே ஒரு ரவுண்ட் காட்டிட்டு கீழே இறங்குறார். இறங்கணுன்னா அவர் கால் இவ்வளோ பெருசு வீங்கிருக்குது. ஒரே நீ நடவலேக போத்துனான்றா அப்படின்னாரு. டே என்னால் நடக்க முடியலன்னா ரொம்ப வருஷம் இந்த சர்வீஸ் பண்ணி டயர்ட் ஆகிட்டேன்னு அர்த்தம், நீ நடவலேக போத்துனான்றா அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் நேராக திருவண்ணாமலைக்கு வந்தேன். நீங்கள் என்னை போக சொன்னீங்க, இதுதான் எனக்கு நடந்தது அப்படின்னு. அப்போ அவர் சாமி இருக்கார் இல்லையா, அவர் அதனால் அலங்கார ஃபேமிலி உட்காந்துருந்தாங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, செல்வி யூனோ ஊதிஸ் அங்கிள் ஏஸ் அப்படின்னு. அவரே சொல்கிறாரு, ஷிரடி பாபா, புட்டபர்த்தி பாபா, திஸ் இஸ் அவர் பாபா, இஸ் அருணாச்சல் பாபா அண்ட் இஸ் சிவசங்கர் பாபா அப்படின்னாரு. அண்ணாமலையாருடைய பவரே எனக்கு 48 நாள் விரதம் இருந்து கொடுத்த அதே ஆள் தான் நீ போய் புட்டபர்த்தியிலே இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து நாம் வர்றோம். எனக்கு பாபா பேர் கிடையாது, என் பேர் சிவசங்கர் தான். ஸோ அந்த சிவசங்கர் பாபா, அருணாச்சல் பாபா, ஷிரடி பாபா போட்டு இந்த கனெக்ஷன் இது 2வது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. இது ஆன உடனே கோடிசாமிக்கிட்ட போனேன். எப்பயோ கோடிசாமி அவர் பவர் எனக்கு கொடுக்கணும்னு வச்சுருந்தார். அதனால் தாத்தா அங்கே போகும் இங்கே போகும் அப்படின்னு நான் உனக்கு கொடுக்கணும்னு வச்சுருக்கேன், நீ அங்கே போகிற இங்கே போகிற அப்படின்னு ஒரு செழிப்பாக சொன்னார். எனக்கு தெரியும் அவர் என்ன சொல்கிறாருன்னு, கமுக்கமாக இருந்தேன். அப்புறம் முருகருடைய அருள் அவர் வச்சுருந்தார் இல்லையா, அவர்கிட்ட முருகன் அருள் இருந்துச்சுன்னு எப்படி தெரியும்? ஒருத்தர்னா அவர்கிட்ட போகிற போது தாத்தா பழனிக்கு போகட்டும் அப்படின்னாரு. ஒரு சீட்டு எழுதி கொடுக்க சொன்னார். அவர்கிட்ட ஒரு அண்ணாமலைன்னு ஒருத்தர் போகணும். நான் பழனிக்கு போய் முருகரை பார்த்துட்டு போகர சமாதி தரிசனம் பண்ணிட்டு போகர சமாதிக்கு வெளியே உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கேன். பொள்ளாச்சி எங்கே இருக்குது? உடுமலைப்பேட்டை தாண்டி பொள்ளாச்சி. கோடிசாமி நேராக வந்து உட்கார்றார், அந்த பில்லர்கிட்ட வந்து உட்கார்றார். உட்காந்துட்டு அப்படியே மெல்ட் ஆகிடுறார். 4 அடி உயரத்தில் தங்கத்தில் ஒரு சிவலிங்கம் ஆகிட்டு அதில் முத்து பவளம் மாணிக்கம் எல்லாம் அப்படியே பளிச்சிடுற மாதிரியான ஒரு பெரிய தரிசனம். அந்த தரிசனம் கிடச்ச உடனே நான் திருப்பியும் கோடிசாமிக்கிட்ட வந்தேன். சாமி பழனிக்கு போக சொன்னீங்க, அங்கேயும் நீங்கள் தான் இருக்கிறீங்கண்ணே. பழனிக்கு நீங்கள் போக சொன்னீங்க, அங்கேயும் நீங்கள் தான் இருக்கிறீங்கண்ணே. அவர் நான் தான் முருகன் அப்படின்னா. அப்போ அந்த பவர் இல்லையா அங்கேருந்து வருது. குரு முருகன் அந்த பவர் அங்கேருந்து வருது. இப்படி எத்தனையோ மகான்களை நான் பார்த்துருக்குறேன். இங்கே சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் ஒரு பெரிய மகான் சாந்தானந்த சுவாமிகள் பேர். ஜட்ஜி சதாசிவ பிரமேந்திராள், அதுக்கப்புறம் சேந்தமங்கலம் அவதூத சுவாமிகள் பரம்பரையில் வந்தவர். அவங்க குருவெல்லாம் துணி இல்லாமல் சுற்றுவாங்க, அவதூதர்கள். பெரிய நிலை அவங்களதெல்லாம்.
ஸோ அவங்க வழியில் இவர் வந்தவர். ஸோ இவருக்கு குரு சொல்லிட்டார், நீ வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் சன்னியாசி கோலத்தில். இவர் காவி கட்டின்னு தாடி கட்டிலாம் வச்சுன்னு நல்லா இருப்பார், தேஜஸாக இருப்பார். ரொம்ப பெரிய நிலை. சேந்தமங்கலத்தில் ஒரு கோயில், சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் ஒரு கோயில், புதுக்கோட்டையில் ஒரு கோயில் எல்லாம் கட்டியிருக்காரு. எல்லா கோயிலும் நல்லா வச்சுருப்பார். பெரிய பெரிய யாகங்க பண்ணுவார். லாரி கணக்கில் கொண்டாந்து அதில் தேங்காய் கரும்பெல்லாம் கொட்டுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய யாகங்களை செய்யக்கூடியவர். இப்போ அந்த அளவுக்கு பெரிய யாகம் செய்கிறவங்களும் இல்லை, அந்த யாகங்களை செய்கிறதுக்குள்ள மந்திரங்களை தெரிஞ்சவங்களும் இல்லை. அவர்கிட்ட ஒருத்தர் இருந்தார் முதல்ல, மஞ்சுக்குடிய இன்னும் ஒரு ஆள், நீலகண்ட சாஸ்திரிகள். அவரை வச்சு பெரிய யாகம்லாம் பண்ணுவார். நானும் அவரை பார்க்குறதுக்கு போயிருந்தேன். அதுக்கு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி எனக்கு காயத்ரியோடைய தரிசனம் கிடச்சிது. நான் காயத்ரி காலை கூட தொட்டேன். அந்த மாதிரி கால் அந்த எப்படி நெருப்பில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு 3 அடி உயரத்தில் அந்த அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா சொல்கிறா, நான் யஜ்ஞ தேவதை, சூரிய பத்தினி, காயத்ரி என் பெயர், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படிங்கிறா. நான் எப்பயுமே எதுவும் வேணான்னு சொல்கிறாள். எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை அப்படிங்கிறேன். இல்லை ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு. சரி, என்னை யார் எப்போ பார்க்க வந்தாலையும் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்குற ஒரு பரிசத்தில் என்னை வெயின்னு. ஸோ அந்த வரம் என்கிட்ட இருக்குது. அதனால தான் பாரு, உனக்கு மசாலா தோசை வந்துச்சா, பழம் வருதா, சாக்லேட் வருதா, என்ன நான் என்ன வர்றபோது கொண்டாட நான் ஒன்றும் கொண்டது. அது வரும். ஓவர் டைம் பண்ணோம் அந்த அம்மா பாவம். எவ்வளோ இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு கிரேஸ் அந்த அம்மா கிட்ட. அந்த தரிசனம் ஆன உடனே நான் இதுக்கு போயிருந்தேன், ஸ்கந்தாசிரமம் சேலம், உடையார்பட்டியிலேருந்து 4 கிலோமீட்டர் நடந்து போனோம். அப்போ நான் உள்ள நுழையிற போதே அவர் சொல்கிறார், காயத்ரி மகாமந்திரமாக்கும். நான் ஒன்றுமே சொல்ல அவர்கிட்ட, அவரே சொல்கிறார், காயத்ரி மகாமந்திரமாக்கும் அப்படின்றார். சொல்லிவிட்டு அவர்கிட்ட இந்த திருப்பூரூர் கோயில் பிரீஸ்டுடைய பொண்ணை கட்டியிருக்கார் ஒரு ஆள், கணேசன் பேர். அவர் தான் அங்கே அசிஸ்டன்ட் சாமிக்கு. கணேசா, என்னடா மந்திரம் சொல்கிறாய், கொஞ்சம் ஸ்பஷ்டமாக சொல்லுடா அப்படிங்கிறார். அதாவது இன்னும் அது உச்சரிப்பு கரெக்டாக வரணுன்றது இன்டைரக்டாக சொல்கிறார். அது ஆச்சு. என்கிட்ட அவர் சொல்கிறார், உங்களுக்கு மகாராணியை அனுகிரகம் பண்ணுற நிலையில் நீங்கள் இருக்கீள், எதுக்கு இந்த சேனாதிபதியெல்லாம் கட்டிட்டு அழுகுறேள் அப்படின்னாரு. மகாராணின்னா பராசக்தி, உங்களுக்கு பராசக்தியே அனுகிரகம் பண்ணுற ஹைட்ஸில் நீங்கள் இருக்கீங்க, அவ்வளோ தவம் உங்கள்கிட்ட இருக்குது. சேனாதிபதினா முருகர், ஏன் சேனாதிபதியை கட்டிட்டு அழுகுறேள் அப்படின்னாரு. நிஜம் நடந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய 2 பேர் வந்தாங்க. வந்து சாமி சொன்னார், இவன் ரொம்ப பெரிய ஆளாக வரப்போகிறான், இவனை நம்ம ஃபோல்டு கொண்டாந்துடணும், நீங்கள் போய் அவங்ககிட்ட வந்து என்கிட்ட பவுனேஸ்வரி மந்திரம் வாங்கிக்க சொல்லுங்கோ அப்படின்னு. நான் சொன்னேன், அதுக்கு நான் இவ்வளோ பெரியவர் கூப்பிட்றாருன்னா வந்து வாங்கிக்கிறேன்னு. அல்ல, ஒரு கண்டிஷன், நீங்கள் எந்த மந்திரம்லாம் பண்ணியிருக்கோ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்லி 1 மந்திரம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா. நான் சொன்னேன், இது என்னது பண்ணிட்டு இருக்கேன், நான் ஏற்கனவே சடாட்சரம் அஷ்டாட்சரம் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் எனக்கு டிவைனாக கிடச்சது தான், நான் மனுஷாள்கிட்டலாம் வாங்கினதே இல்லை வந்தனும், அதனால் அதோடு சேர்த்து இதை பண்ணுவேன், இதை மாத்திரம் தான் பண்ணணுன்னா இப்போத்துக்கு என்னால் முடியாது அப்படின்னு. நான் அது செட் ஆகலை. ஆனால் ஐ காட் தட் பிளெஸ்ஸிங். இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு வந்து சேரும். நம்மக்கிட்ட தகுதி இருந்தால் எல்லாமே தானாக நம்மளை தேடி வரும். நாம் எதையும் தேடியெல்லாம் அலைய தேவையில்லை. வெளியிடப்படாத ரகசியம் இல்லை, விளக்கை ஏற்றியவன் எவனும் எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பானே என்று மேஜையின் அடியில் ஒளித்து வைப்பதில்லைன்னு பைபிளில் வரும். அந்த மாதிரி நம்ம ஒழுங்காக இருக்கணும், கரெக்டாக இருந்தால் எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க. அப்போ சிவசங்கர் பாபா என்பவர் ஒரு எனர்ஜி கிடையாது. ஓகே, ஐ ஹவ் டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் விச் கேம் டு மீ ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ். அதில் ஒரு எனர்ஜி வந்து சிவபிரபாகர சித்த யோகின்னு சொல்லிட்டு கேரளா. அவர் 700 வருஷம் உயிரோடு இருந்தவர். முதல்ல புனலூர்கிட்ட ரன்னின்ற ஊரில் இருந்தார். அதுக்கப்புறம் பட்டணந்திட்டா கிட்ட ஓமலூருங்கிற இடத்துல 2 கிலோமீட்டர் நடந்து போனேன்னா கடை வீதியிலேருந்து ஒரு மலை மேலே இருந்தார். நான் அவரை 2 இடத்துலையும் பார்த்துருக்கேன். முதல் இடத்துக்கு நான் போகிற போதே அவருக்கு கேர்டேக்கர் ஒரு மலையாளி அம்மா இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, சாமி நீங்கள் வருவீங்கன்னு சொன்னார், உங்களுக்காக அவர் அடை அவியல் பண்ணி வைக்க சொல்லியிருக்காரு அப்படின்னா. ஸோ அடை அவியல் 2யும் சாமி கொடுத்தாரு. அவங்ககிட்ட நீ வாய் திறந்து எப்போ வந்தீங்க, ட்ரெயினாக பஸ்ஸெல்லாம் கேட்க முடியாது. அவங்க கண்ண முடின்னு படுத்துன்னு இருப்பாங்க, நம்மளும் அவங்க எதிரில் போய் கண்ண முடின்னு மைண்டில் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அதுதான் ஹையஸ்ட் லெவல். அது தெரியலன்னா நீ அவங்கக்கிட்ட போனால் கூட கும்பிட்டுட்டு வர வேண்டியது தான், அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அங்கேயும் போயிருக்கோம், எல்லாம் பெரிய நிலைகளை தொட்டவர் அவர். அவர்கிட்ட நான் ஏன் போகிறேன் அப்படின்னா, அவர் வந்து இந்த என்ன சித்தறது புலிப்பாணி
புலிநாயக சாமி. அந்த ஒரு பிறவியில் அவர் புலிநாயக சாமியாக இருந்தார், நான் அப்போ ஐயப்பனாக இருந்தேன். எங்கள் 2 பேருக்கும் கனெக்ஷன். அதனால் நாங்கள் மீட் பண்ணியே ஆகணும். இப்படி யாரை நம்ம மீட் பண்ணுறோமோ அதுக்கு நமக்கு கனெக்ஷன் இருக்கும். அவங்கள நம்ம ஏன் மீட் பண்ணணும்? ஸோ இங்கே புதிய மலையில் அகஸ்தியருக்கு தரிசனம் கொடுத்த இடத்துல கல்யாண தீர்த்தம்னு பேர். அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க பேர் கிருஷ்ணவேணி அம்மான். அவங்க ஒரு பிறவியில் ஔவையார், இந்த மாதிரி பல நிலைகளை தொட்டவங்க. ஒரு பிறவியில் ராமகிருஷ்ணனுடைய மனைவி சாரதா தேவியாக இருந்தவங்க, மதுரை மீனாட்சி அம்மனாக இருந்தவங்க, பெரிய நிலை அவங்களுக்கு. ஸோ நமக்கு அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கா? ஆனாலும் நம்ம அவங்கக்கிட்ட போக வேண்டியிருக்கு. அந்த கல்யாண தீர்த்தத்துக்கு போகிறோம். அப்போ திருநெல்வேலி கலெக்டராக ராமதாஸ்னு ஒருத்தர் இருந்தார். பின்னால் அவர் 1 இயர் போர்டுக்கெல்லாம் சேர்மனெல்லாம் ஆனார். அவருக்கு ஒரு குரு மாதிரி ஒரு அம்மா இருந்தாங்க பத்தமடையில். அந்த அம்மா பொம்பளை, ஆனால் அந்த அம்மாவுடைய உடம்புக்குள்ளே ஒரு ஆம்பளை காத்திருக்கும், முத்துகிருஷ்ண அடிகளார்னு சொல்லிட்டு. அவங்க ஃப்ளான்செட் ரைட்டர். இப்போ இப்படி தான் எழுதுவாங்க, என்ன அந்த வாக்கெல்லாம் அப்படி தான் வந்துட்டு. ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. நான் போய் ஒரு மூலையில் உட்காந்துட்டு வந்துட்டேன். அந்த அம்மா எனக்கு லெட்டர் எழுதினாங்க, இங்கே நடந்த கும்பாபிஷேகம் கடவுளுக்கு கொஞ்சம் கூட திருப்தி இல்லையா, அதனால் 21 நாள் கழித்து நீ உன் கையால் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு உத்தரவாயிருக்குப்பா, தயவு செஞ்சு நீ வான்ட்டு. நான் போய் நான் பண்ணுற யாகத்தை பண்ணி என்கிட்ட இருந்த கங்கா ஜலத்தை சிவன் மேலே கொட்டிட்டு நான் மெட்ராஸுக்கு வந்துட்டேன். வந்த உடனே அந்த அம்மாக்கிட்டேருந்து 2 நாள் லெட்டர் வருது. சாமி என்ன சொல்கிறது, சிவபெருமானும் பார்வதியும் கல்யாண கோலத்தில் எனக்கு தரிசனம் கொடுத்தாங்க, இந்த மாதிரி அதனால் இனிமேல் இங்கே எந்த பூஜை நடந்தாலையும் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இது அவங்கக்கிட்ட வந்த அனுபவம். கோடிசாமி நான் சொன்னேன் இல்லையா, 4 அடி உயரத்தில் சிவலிங்க தரிசனம் பழனிக்கு போயிட்டு வான்னு சொன்னார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒன்று கிடச்சி. முகமது இது இருக்கு இல்லையா, அஜ்மீர் தர்கா, அந்த வழியில் வந்தவர் ஒருத்தர் இருந்தார். பெரிய பெரிய நிலையில் இருந்தார். பங்களாதேஷில் இருந்தார், டாக்காவில். அவரை போய் நான் பார்த்தேன். அவரும் என்னை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி, இவர் தான் அல்லானேன்னு சொன்னார். இவர் நினச்சா ஒரு மண் குடிசை மாட மாளிகை ஆகிடும், இவர் காலில் சூரியனும் சந்திரனும் தவம் இருக்காங்க, இவர் பெரிய யானைன்னா பிள்ளையாருன்னு அர்த்தம், ஒரு சிங்கத்தை இவர் வச்சுருக்காருன்னா நரசிம்மர் உள்ளே வச்சுருக்காருன்னு அர்த்தம். இதெல்லாம் அவர் சொன்னது. அதே மாதிரி மகத்தீர்க்கெல்லாம் ஒரு குரு மாதிரி ஒருத்தர் மலேசியாவில், அவர் பேர் குரு ஹனுமந்தா. அவர் மெட்ராஸுக்கு வந்தபோது கடப்பா சச்சிதானந்த சாமிக்கிட்ட ஆஞ்சநேய உபாசனை வாங்கி, அவர் சைனீஸாக இருந்தாலும் கூட ஆஞ்சநேயர் உபாசனை பூஜை பண்ணுறார். இப்படி உலகம் பூராவும் எவ்வளோ மகான்கள் இருக்காங்களோ எல்லாரையும் பார்த்துருக்கேன் நான். நமக்கு பழைய கனெக்ஷன் தான் போகும். அதே மாதிரி பிரேசிலுக்கு போயிருந்தேன் நான், சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி இல்லையா, அங்கே ஒரு ஆள் இருக்கார். அவர் உடம்புல லைவலா, டான் பாஸ்கோ, ஜான் பாஸ்கோ, சென்ட் பீட்டர், இந்த மாதிரி எந்த கிறிஸ்டியன் அப்போஸ்டல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ நான் அங்கே போன போது அவர் எதிரில் போய் நில்லுங்க, அவருக்கு கண்ணமுடின்னு இருப்பார், ஒன்றும் தெரியாது, எந்த காற்று வருதுன்றது அவருக்கே தெரியாது. அன்றைக்கி கோவாவில் இருந்த அந்த ஸ்பிரிட் அவர் உடம்புல வச்சு, நான் கிட்டே போய் நின்று என்னை பார்த்துட்டு, ஐ ஹவ் கம் டு யுவர் கண்ட்ரி அப்படின்னாரு. கூட இருக்கிறவங்க அவர் இந்தியாவுக்கு வந்ததை சொல்கிறாருங்க, இன்றைக்கி வந்திருக்கிறது அந்த ஸ்பிரிட். நாங்கள் கேன் யூ ஸ்டே ஹியர், பிளஸ் மை பீப்புள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை நான் திருப்பி போகிறதுக்காக வந்திருக்கேன், கேன் யூ கம் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் இந்தியாவுக்கு போகிறேன்னு. ப்ளீஸ் சிட் தேர் அண்ட் பிளஸ் ஆல் மை பீப்புள் அண்ட் கோ அப்படின்னாரு. ஸோ அவங்க உட்காந்து எல்லாருக்கும் ப்ரே பண்ண சொல்கிறார். திருப்பியும் கூப்பிட்டார். 6 ஒயின் காப்லெட்ஸ் ஃப்ரான்ஸ்லேருந்து வர வச்சது கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஏதோ ஒரு சின்ன குப்பியில் சின்ன சின்ன மாத்திரை, இதை சாப்பிட்டு உனக்கு இன்னும் நல்ல எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்லிட்டார். இது அவர்கிட்ட கிடைச்ச அனுபவம். இப்படி உலகம் பூரா எத்தனை மகான்கள் இருக்காங்க. மாயம்மா எவ்வளோ பெரிய நிலை, அவங்க அந்த அம்மா தான் கன்னியாகுமரியில் உள்ளே உட்காந்துருக்கிற அம்மாவே அவங்க தான். மூலஸ்தானத்தில் கன்னியாகுமரி அம்மனா உட்காந்துருக்கிறது மாயம்மா தான். அவங்க அதுக்கப்புறம் கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வந்துட்டாங்க. சேலம் கொல்லிமலை போகிற இடத்துல, ஏற்காடு போகிற இடத்துல சின்ன கொல்லப்பட்டின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களும் அதே மாதிரி தான். இப்படி எத்தனையோ பேர், எந்த மகான் பாவலும் வந்தரிக்கினா வந்தனம்னு வர, அந்த மாதிரி எல்லாரையும் பார்த்துருக்கேன். எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் நம்ம எந்த நிலையில் ஆன்மீகத்தில் இருக்கோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அதனால் சிவசங்கர் பாபா என்பவர் ஒரு ஸ்பிரிட்டு கிடையாது, எத்தனையோ ஸ்பிரிட்டுகள் சேர்ந்த ஒரு அவியல். அதனால தான் சிவபிரகாஷ் சத்யோகி அவியல் குடியிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். ஸோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அண்ணாமலையாருடைய தவம் என்ன இருந்தது, அவர்கிட்ட இருந்தது 40 வருஷம் சுடுகாட்டில், அது அங்கேருந்து வாங்கினோம். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்காக ஒவ்வொரு எனர்ஜியும் வாங்கிட்டு தான் நம்ம இன்றைக்கி உட்காந்துருக்கோம். அப்போ சாதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு டீச்சர் குடும்பத்தில் வந்த ஒரு ஆள், நானே மெட்ராஸுக்கு 10 ரூபாவும் பிஎஸ்சி சர்டிஃபிகேட் எடுத்துன்னு வந்த ஆள், எப்படி இதெல்லாம் என் லைஃப்பில் நடக்குது, எப்படி இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனையும் இத்தனை கோயிலெல்லாம் கட்ட முடியுது,
தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள்லாம் ஏன் என்கிட்ட வர்றீங்க இல்லையா? அப்போ ஏதோ ஒரு டிவைன் செயின் இருக்குது உலகத்தில். நம்மளை மீறி தான் எல்லாமே நடக்கும். நம்ம ரைஸ் டு த அக்கேஷன், ஆனஸ்டாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ நம்ம பவர் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், கம்மியே ஆகவே ஆகாது. அதனால் சிவசங்கர் பாபா அனுபவத்தினால் இந்த விஷயங்கள்லாம் ஆன்மீகத்தில் தெரிந்து கொண்டவர். அப்போ அவர் யார்? ராமசரத்குமார் சாமி யார்? கபீர்தாஸ். என்ன சொல்கிறார்? பரமாச்சாரியர் லெக்சர் கொடுத்துட்டுருக்கார் இங்கே. அப்போது அவர் ஒரு தூணுக்கு பின்னால் ஒழிஞ்சின்னு இருக்கார். யார்? வடநாட்டு சாமியார் ராமசரத்குமார் சாமி. பரமாச்சாரிய சிச்சின்னே சொல்கிறார், இதுக்கு முன்னே கபீர்தாசராக இருந்தவர் நம்ம பிரவசனம் கேட்க வந்திருக்கார் தெரியுமோ அப்படிங்கிறார். இவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், ஜனங்களுக்கு என்ன தெரியுப்பார். ஒரு நாள் அவர் பூட்டிட்டு திருவண்ணாமலையில் அந்த தேர்முட்டியில் இருந்தார். அப்போல்லாம் புது ஆசிரமம் கட்டல, பூட்டிட்டு ரெடியாக நிற்கிறாரு. ஒரு கார் போகுது, பரமாச்சாரியார் உங்களை கூட்டின்னு வர சொன்னார். 2 பேருக்கும் மைண்ட் கம்யூனிகேஷன். காரில் ஏறி உட்கார்றாரு, நேராக காஞ்சிபுரத்துக்கு வர்றாரு. அவரும் உட்காந்துக்கிறாரு, இவர் உட்காந்துக்கிறாரு. 5 நிமிஷம் இப்படியே இருக்காங்க. இவர் வந்து எந்திரிச்சு கும்பிட்றாரு. போகிற வழியில் காரை எடுத்துன்னு வந்தவங்ககிட்ட கேட்குறாரு, நாங்கள் என்ன பேசிக்கணும்னு உனக்கு தெரியணுமா அப்படின்னாரு. நீங்கள் தான் ஒன்றுமே பேசலையே. இல்லை, நாங்கள் எல்லாம் பேசிட்டோம். அவர் சொன்னார், உன்ன மாதிரியே ராமநாமத்தை ஜபம் பண்ணுற பகவத் நாம போதேந்திரால் கோவிந்தபுரத்தில் கும்பகோணத்துக்கிட்ட இருக்கார். நீ அங்கே போய் இருந்துக்கிறியா? நீ ராம ஜபம் தானே பண்ணுற, நான் உனக்கு எல்லா வசதியும் பண்ணித்தரேன்னு சொன்னார். நான் வந்து இல்லை, திருவண்ணாமலையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்போ நான் ஆசீர்வாதம் சொன்னார். இதான் நாங்கள் 2 பேரும் பேசிக்கினது அப்படின்னார். அப்போது அந்த விட்டக்குறை தொட்டக்குறை கபீர்தாசராக இருந்தவர் அவராக வர்றார். கபீர்தாசராக இருந்தவர் சிரிடி பாபா ஆகிறாரு இல்லையா? அப்போ அந்த சிரிடி பாபாங்கிற போஸ்ட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். சிரிடி பாபா கம் சத்யசாய் பாபா அண்ட் சிவசங்கர் பாபா. சிரிடி பாபான்றது துர்கமாய் சக்தி, சத்யசாயின்றது சிவசக்தி, சிவசங்கர் பாபான்றது சிவசக்தி ப்ளஸ் பெருமாள், 3 சேர்ந்தது. இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி. ஒருத்தன் குச்சி எடுத்துன்னு ஓடி வருவான், அங்கே இருப்பான், அந்த குச்சி வாங்குவான், அங்கே போவான். இட்ஸ் டீம். அந்த மாதிரி இந்த 3 சேர்ந்தது ஒரு டீம். ஒன்று சக்தி, இன்னொன்று சிவசக்தி, இன்னொன்று சிவசக்தி அண்ட் மாலவன் சொல்லக்கூடிய. இப்படியெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கணும் உனக்கு நம்பிக்கை வருதா? சிரிடி பாபா டிவோட்டியாக இருக்கிறவனுக்கு கோபம் வரும், என்ன இவர் போய் சிரிடி பாபான்னு சொல்லிக்கிறார். சத்யசாய் பாபா டிவோட்டியாக இருக்கிற இவர் சத்யசாய் பாபா. ஆனால் இதெல்லாம் தான் உண்மை. உங்களுக்கு புரிய போகிறதில்ல எப்படியும். ஏன்னா யூ ஆர் ஹேவிங் சம் டைப் ஆஃப் என்ன சொல்லுவாங்க அதை கல்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆன்மீகம், நீங்கள் நம்பின்னு இருப்பீங்க. நிஜமாக பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும் ஆன்மீகத்தை பற்றி? ஒரு கோயிலுக்கு போகிறது, அர்ச்சனை டிக்கெட்டு, பிரசாதத்தை வாங்கின்னு வர்றது, இவ்வளோ தானே உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது அனுபூதி, அனுபவம் அல்ல. அனுபூதினா ஏ டைப் ஆஃப் அன் எக்ஸசிக் எக்ஸ்பீரியன்ஸுன்னு அர்த்தம். எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, எக்ஸசிவ் வேறு. ஸோ உங்களுக்கு புரியறதுக்கு காலம்தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும். சிவசங்கர் பாபா நீ நினைக்கிற மாதிரி ஏதோ ஜாலியாக சாதாரணமாக அரட்டடிக்கிற ஆளுன்னு நீ நினைக்காத. நான் ரொம்ப உயரங்களை தொட்டிருக்கிறேன். எத்தனை மகான்கள் இந்த உலகத்தில் இருக்காங்களோ, பெரிய நிலையை தொட்டவங்க, அவங்களாம் இப்போ உயிரோடு கூட இல்லை, அவங்களாம் இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு உயிரோடு இருக்கிறவர் இந்த ரத்தனகிரியில் ஒரு சாமிக்கிறார் இல்லையா, அவர் தான். அவர் போகராக இருந்தபோது பழனி ஆண்டவன் பிரதிஷ்டை பண்ணுற போது நான் அவர் கூட இருந்திருக்கேன். ஸோ எங்கள் 2 பேருக்கும் அந்த கனெக்ஷன் இருக்குது. நான் வந்து 1968 மெட்ராஸ்க்கு வந்தேன். வந்துட்டு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய கிளையண்ட்டு நியூட்டன் கன்ஃபெக்ஷனரி சித்தூர் பலமனேர். நான் இங்கேருந்து முதல்ல ஷெர்பா மோட்டர் சைக்கிள் வச்சுருந்தேன், அப்புறம் புல்லட் மோட்டர் சைக்கிள் வச்சுருந்தேன். இங்கேருந்து சித்தூருக்கு போயிடுவேன், அங்கேருந்து இங்கே வந்துடுவேன். அப்போல்லாம் 110 கிலோமீட்டரில் 2 கை இல்லாமல் தான் வண்டி ஓட்டுவேன். அப்போது முதல் தடவை ஏதோ பரணிதரன் எழுதியிருந்தேன், ஆலய தரிசனமோ அருணாச்சலம் மகிமையோ, இந்த மலை தான் போகிறதுன்னு மேலே போனேன். அப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு இடிஞ்ச சுண்ணாம்பு கோயில் இருந்தது, கல் தான் இருந்துச்சாங்க. அவர் என்னை பார்த்த உடனே வந்தார். என்னை வந்து இதற்கு முன் நீ இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாயா அப்படின்னாரு. நான் வந்ததில்லை சாமின்னு. அவர் நீ மோட்டர் சைக்கிள் வந்தாய், விட்டுடு, கார் கிடைக்கும் அப்படின்னாரு. அப்போ என் முதலாளிக்கே கார் கிடையாது. அவர் ஒர்க்கிங் ஃபார் நார்த் இந்தியன், கல்கட்டாக்கார். நான் நீ இன்னும் சாமி சொல்லுது பாவன்னு வந்துட்டேன். நான் அடுத்த தடவை வர்றபோது மத்தியானம் 6 வெயில் ஏறுவான்னு சொல்லிட்டு மோட்டர் சைக்கிளில் வந்து நிற்கிறேன். அம்பாசிடர் காரில் 2 யங்ஸ்டர்ஸ் அந்த குரூப் போயிட்டே இருக்காங்க. அப்படியே ஸ்பீடாக ஓவர்டேக் பண்ணினே வர்றோம். இங்கே ஸ்ரீபெரும்புதூர்கிட்ட வர்றபோது ஒரு மாடு குறுக்கால் வந்து அப்படியே போய் விழுந்துட்டான். விழுந்த உடனே இந்த கை இப்படி வச்சா ஒன்றும் வலிக்கலை. அதனால் ஒரு லாரியில் மோட்டர் சைக்கிளில் போட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் ஆக்சிடென்ட் கேஸ்ன்றதுனால வந்து அட்மிட் ஆகிட்டேன். மறுநாள் இன்னும் சாமிக்கிட்டேருந்து லெட்டர் வருது, அன்பா
குறிப்பால் உணர்த்தியும் இளமையின் துடுக்குத்தனத்திற்கு முன்னால் விதி விளையாடி விட்டது, மனதை தளர வேண்டாம் மரலாசிகள் அப்படின்னு. எனக்கு ஒரே சிரிப்பு, இருந்தால் எப்படா தெரியும் நமக்கு ஆக்சிடென்ட் வந்து அப்படின்ட்டு. புத்தூர் கட்டு முதல்ல இங்கிலீஷ் கட்டு போட்டாங்க, அது பிளாஸ்டர் பாரிஸ் வச்சு போடுவாங்க, அது சரியாகலை. அப்புறம் புத்தூர் கட்டு போட்டுட்டு, புத்தூர் கட்டு நல்லா பண்ணுவாங்க ஆனால் ஒன்றா சேர்க்க மாட்டேங்க, இப்படி வச்சுருவாங்க. அவங்ககிட்ட இருக்கிற மூலிகை மருந்துக்கு எலும்பு கூட்டுற பவர் இருக்குது, இப்படி சேராது, இப்படி வைப்பான். இங்கிலீஷ் வைத்தியத்தில் என்னன்னா அவன் கரெக்டாக எக்ஸ்ரே எடுத்து இப்படி கட்டு 8 கட்டு போட்டு ஒன்று சேர்ப்பான். அதனால் புத்தூர் கட்டு நல்லது தான், ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். எனக்கு இந்த இடத்துல காலர் போன் ஃப்ராக்சர், இப்போ கூட 2 எலும்பு பாரு இந்த இடத்துல ஓட்டிருக்கும். ஸோ அவர்கிட்ட போனேன், போயிட்டு சாமி எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது உனக்கு எப்படி தெரியும்? நான் அவர் மறைமலை அடிகள் எழுதிய தொலைவில் உலர்ன்ற புத்தகத்தை படித்து பார், விளக்கம் கிடைக்கும். நான் பிராட்வேல தான் இந்த மலைப்பந்தரில் பிராட்வே டாக்கிஸ் பக்கத்தில் இருந்தேன் நான். ஸோ நேராக அங்கே தான் 3வது தெருவில் இருக்குது மறைமலைகளில். போய் பார்த்தா அதில் வருது இந்த மாதிரி நம்ம உட்காந்துக்கிற இடத்துல காற்றுல எல்லாம் போயிட்டுருக்கு, ஒலி போகுது. நம்மக்கிட்ட ஒரு டிவியில் ரேடியோ இருந்தால் பிடிக்க முடியும், அந்த மாதிரி எண்ணங்களும் போகுது. ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு டிவைன் கிரேஸில் அந்த ஆக்டிவைஸ் ஆகிடும். சாஸ்திரம்னா 1000 நெர்வ் சென்டர்ஸ் இருக்குங்க. ஸோ அதுதான் 1000 நாவுடைய ஆதிசேஷன் சொல்கிறது. 1000 பாம்பு வச்சுன்னு பெருமாள் என்ன பண்ண போகிறார் பாவம், இந்த தான் சொல்கிறது சாஸ்திரம் இருக்கிறது. ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் இது ஆக்டிவைஸ் ஆச்சுன்னா இந்த எக்ஸ்ட்ராடினரி பவர் கிடைக்கும். ஏன்னா அது இந்த காற்றுல போகிற ஒலியை பிடிக்கிற மாதிரி எண்ணங்களையும் பிடிக்கலாம். யாராவது நம்மளை நினச்சா அவங்க அந்த தாட்டில் அவங்கள நம்ம பார்க்க முடியும், பிகாஸ் தே ட்ராவல் வித் த ஸ்பீட் ஆஃப் லைட்டு. ஆனால் அவங்க கஷ்டத்துக்காக நினச்சாங்கன்னா அழுதுகிட்டு நிற்பாங்க, ஒரு லவ்வுக்காக நினச்சாங்கன்னா நம்மளை ஹக் பண்ணிட்டு வருவாங்க, ஒரு மரியாதைக்காக நினச்சாங்கன்னா நம்மளை காலை தொட்டு கும்பிட்ற மாதிரி வருவாங்க. ஸோ நமக்கு தெரியும் இது மரியாதை கேஸு, இது லவ் கேஸு இப்படின்னுலாம் தெரியும். நல்லா அவங்க நம்மளை நெருங்கிட்டாங்கன்னா அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ, எப்படி நீ ஒரு வீடியோ காலில் யாரோ வெளிநாட்டில் இருந்தால் இங்கே உட்காந்து நின்றே பார்க்க முடியுமோ அந்த மாதிரி பார்க்க முடியும். நம்மளை யாராவது நம்பினாங்கன்னா அவங்க எந்த நாட்டில் இருந்தாலையும் நம்ம பார்க்க முடியும். பட் ஒரு செகண்டில் 2 செகண்டில் முடியாது. தே ஹாவ் டு திங்க் ஃபார் சம் டைம் அன்டில் இட் ரீச்சஸ். ஏன்னா டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி. இந்த மாதிரி ஆன்மீகத்தில் எவ்வளவோ நிலைகள் இருக்குது. இப்போ ரத்தனகிரி சாமி அப்படி தான் சொன்னார். அன்னையிலேருந்து 1968 எனக்கு அவருக்கும் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அண்டு ஆரம்ப காலத்தில் எல்லாமே நாங்கள் தான் போய் படுத்துக்குவேன், நைட்டாக நாங்கள் போய் படுத்துக்குவேன், காத்தால எழுந்திரிச்சு திருப்பியும் வேலைக்கு வந்துடுவேன், அந்த மாதிரிலாம் இருப்பேன். ஸோ இட்ஸ் எ வெரி லாங் அசோசியேஷன். நம்ம 1968 பாரு, ஒரு 32 வருஷம், இப்போ ஒரு 26 வருஷம், 58 வருஷமாக எங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தொடர்பு இருக்கும். நான் அவர்கிட்ட உட்காந்துங்கிற போது யாராவது கேட்பாங்க இவர் யார் அப்படின்னு. நான் சொல்லுவேன், நான் ரத்தனகிரி கோயில் நாய், சாமி ஏதாவது போடும் சாப்பிட்டு இங்கே தான் சுற்றின்னு இருப்பேன்னுவேன். அவர் இல்லை, இவன் என் ஆன்மா. அவர் ஆன்மா முருகன், தப்பா சிவசங்கர் பாபாவும் முருகன். இவன் என் ஆன்மா, ஊழ்வழி அன்பு நெஞ்சம்னார். விதிவசத்தால் எங்கள் 2 பேருக்கும் கனெக்ஷன் இப்படி இருக்குது அப்படின்னு எழுதி காட்டுவார். இப்படி பல அனுபவங்கள், எத்தனை மகான்கள் எல்லாரையும் பார்த்துருக்கோம், எத்தனை விதமான அனுபவங்கள். அதனால தான் நீ எந்த கேள்வி கேட்டாலும் நான் எப்போ வேணால் பதில் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம், நல்லது என்ன கெட்டது என்ன ஆன்மீகம்னா என்ன எல்லாம். அதனால் மக்களுக்கு இந்த நிலைகளை அடைந்த ஒரு மகானை பார்க்கறது கஷ்டம். அவங்க ஏதோ ஒரு குருக்கிட்ட போயிருப்பாங்க, ஒரு மந்திர உபதேசம் வாங்கியிருப்பாங்க, அந்த சன்னியாசிகளுக்குள்ளே வேஷங்கெல்லாம் கட்டியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி அடிபட்டு மிதிப்பட்டு இவ்வளோ பேரை பார்த்து ஒரு அண்டார்டிகாலேருந்து உலகம் பூரா சுற்றி ஒரு 65 தடவை சபரிமலைக்கு போய் கேதார் பத்திரிலாம் 40 தடவைக்கு மேலே போய் இந்தியாவை வருஷத்துக்கு ஒருக்கா நூக்கன் கார்னர் சுற்றி ஒரு சாதாரண ஸ்கிராப்லேருந்து இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை காலெலாம் கடன் வாங்காமல் உருவாக்கி இல்லையா, இதெல்லாம் பண்ணோன்னா ஏதோ நம்மக்கிட்ட இருக்கணும். சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும். அதனால் ஏதோ ஒரு டைம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது கூடிய சீக்கிரம். தென் யூ வில் நோ ஒய் ஆல் திஸ் டிவைன் ட்ராமா ஹேப்பன். எதுக்காக இவ்வளோ ப்ரிப்பரேஷன், இவ்வளோ விதமான அனுபவங்கள், இத்தனை விதமான டெஸ்டிங் டைம்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஸ்ட்ராங்காக தானே உட்காந்துன்னே இருக்கோம் இல்லையா. அதனால் அதெல்லாம் எதுக்கு என்பது கூடிய சீக்கிரம் மக்களுக்கு தெரிகிற போது தட் வில் பி யுவர் ப்ரௌடஸ்ட் அவர். நாங்கள் பாபா கிட்ட அப்போ இருந்து இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரும். யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் தட். இட்ஸ் நாட் வெரி ஃபார், இட்ஸ் வெரி சூன். அகஸ்தியர்தான் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி, அவர்தான் குருவாயூரப்பன் என்று தாங்கள் கூறுகிறீர்கள். அப்படியானால் மகாபாரத காலத்தில் வந்த பகவான் கிருஷ்ணர்
துவாரகை அழியும்போது தான் பூஜித்து வந்த விஷ்ணு சிலையை குரு பகவான் மற்றும் வாயு பகவான் மூலம் ஏன் குருவாயூரில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும்? நீங்கள் ரெண்டு தான் சொன்னீங்க. முதல்ல இந்த யாகம் நடத்தினா இல்லையா, இந்திர பதவி வேணும்னு சொல்லி பலி சக்கரவர்த்தி, அந்த பலி சக்கரவர்த்திக்கு குள்ள பையன் ஒருத்த வந்து 3 அடி நிலம் கேட்டான் இல்லையா, அதுவே அகஸ்தியர் தான். அந்த வாமன அவதாரம் எடுத்து வந்ததும் அவர் தான், குருவாயூரப்பனாக இருந்ததும் அவர் தான். அந்த குருவாயூரில் இருக்கிற நம்பூதிரி அவரை டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு நினச்சி இவர் அடித்த போது, நீ என்னை அடிச்சிட்டு இல்லை, நீ இனிமேல் என்னை அனந்தங்காட்டில் வந்து பாருன்னு சொல்லிட்டார் இல்லையா. அதனால் அனந்தங்காட்டுக்கு போயிட்டு இவர் அழுகுறாரு, எங்கே இருக்கிறேன்னு தெரியலேன்னு. அப்போ ஒரு அம்மா குழந்தைய அடிச்சுக்கிட்டு, சொன்ன பேச்சு கேட்கலாம் உன்னை அனந்தங்காட்டுக்கு அனுப்பிச்சிடுவேங்கிறா. இவர் அந்த அம்மா காலை பிடிச்சி எங்கம்மா இருக்குன்னு, இப்படி போ அப்படின்னு. அங்கே போனால் ஹியூஜாக படுத்துன்னுக்கிறார். அப்போது குள்ள பையனா வந்ததும் குருவாயூரப்பனா நின்னதும் அப்படி 3 கேட்டு வழியாக பார்க்குற அளவுக்கு ஒரு ஜெயகாண்டிக்காக இருந்து பரந்த பத்மநாப சாமியாக இருக்கிறதுமே அவர் தான். இப்போ நீங்கள் திருவனந்தபுரம் போனீங்கன்னா அங்கே 3 கோயில் பார்க்க வேண்டியிருக்கும். இவர் ஒரு கோயில் பார்த்து வந்தீங்களா? நம்ம சாரு 3ஐயும் பார்த்தீங்களா? இங்கே வாங்க, அந்த 3 கோயிலையும் சேர்த்து பார்க்கணும். திருவனந்தபுரம் போனால் சார் வந்து பார்த்துட்டு வந்துருக்காரு. நம்ம லல்லுவும் மீனாவும் போயிருக்காங்க இன்றைக்கி அதே கோயிலை பார்க்கறதுக்கு. அதனால தான் அவர் சொன்ன உடனே எனக்கு தெரியும் அது என்ன சொல்கிறாருன்ட்டு. மைக் கொடுறப்பா. சங்கரம் சிவசங்கரம். போன வாரம் பையனோட ஜாதகத்தை பார்க்கும்போது பித்ருதோஷம் இருக்குது, சில கோயிலெலாம் போயிட்டு வரணும்னு சொன்னாங்க. அதனால் திருவனந்தபுரத்தில் வந்து திருவள்ளம்னு ஒரு இடம் இருக்குது. திருவள்ளம்ங்கிறது பரசுராம க்ஷேத்திரம். அது வந்து வருஷத்தில் 365 நாளும் திதி கொடுப்பா. யார் வேணால் கொடுக்கலாம், லேடிஸ் கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப விசேஷமாக நடக்கும். அமாவாசை அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வந்து அங்கே கலந்து திதி கொடுப்பாங்க. 21 தலைமுறைக்கு இருக்கிற வரலாம் சாப்பம் தீரும் அப்படின்வாங்க. அது இதுனாக்கா அனந்த பத்மநாப சுவாமியாக இருக்கிறது தலை வந்து திருவள்ளம் பரசுராம க்ஷேத்திரம். அதாவது டுவர்ட்ஸ் சவுத்து இருக்கும், 5 கிலோமீட்டர் திருவனந்தபுரத்துலேருந்து. அந்த பக்கம் வந்து திருப்பாதபுரம்னு ஒரு இடம் இருக்கும், அது ஒரு 10 கிலோமீட்டர் திருவனந்தபுரத்துலேருந்து. அதாவது அனந்த பத்மநாப சுவாமிக்கு வந்து ரொம்ப நீளமாக தலை வந்து திருவள்ளம் பரசுராம க்ஷேத்திரம், உடல் வந்து இப்போ இருக்கிற அனந்த பத்மநாப சுவாமி கோயில் திருவனந்தபுரம். திருப்பாதமுருகன் வந்து இன்னொரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். இது 3மே அவ்வளோ பெருசாக இருந்தாராம். அப்போ வில்வமந்திர சுவாமிகள் வந்து இவ்வளோன்னா நான் ஒன்று சேவிக்க முடியல, உன் உடம்பு சுருக்கிக்கோன்னு சொன்னதுனால சுருக்கிண்டு இப்போ பத்மநாப சுவாமியாக இருக்கிறத அனந்த பத்மநாப சுவாமியாக திருவனந்தபுரத்தில் இருக்கிறதா வரலாறு சொல்கிறது. போயிட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அது வந்து பரசுராம க்ஷேத்திரம், அது ரொம்பவே விசேஷமாக நடந்தது. எல்லாமே அங்கே மகாதேவர் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வர அமாவாசைக்கு பண்ணுறதுக்கு. தினமும் வருஷத்தில் 365 நாளும் திதி கொடுக்குறாங்க. ரொம்ப 21 தலைமுறைக்கு இருக்கிற சாபம்லாம் அது தீரும் அப்படின்றாங்க. லேடிஸ் எல்லாம் யார் வேணால் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப விசேஷமான போயிட்டு வந்து அதான் பாபா கிட்ட சொல்லியிருந்தேன் நான், அதான் அதை பற்றி ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ பாபா. வந்து விட்டது ராமராஜ்யமே, வளங்களெல்லாம் தந்து விட்ட க்ஷேமராஜ்யமே. வந்து விட்டது ராமராஜ்யமே, வளங்களெல்லாம் தந்து விட்ட க்ஷேமராஜ்யமே. வந்து விட்டது ராமராஜ்யமே. பெற்றுவிட்டது உலகம் ஒரு பெருமை ராஜ்யமே, பெம்மான் சிவசங்கரன் பேரருள் ராஜ்யமே. வந்து விட்டது ராமராஜ்யமே. ஜாதி பேதமில்லாத ஜோதி ராஜ்யமே, சன்மார்க்கம் வெற்றி கண்ட புதிய ராஜ்யமே. நீதி நிமிர்ந்து நடை போடும் இன்ப ராஜ்யமே, நிர்குண பிரம்மம் சிவசங்கராஜ்யமே. வந்து விட்டது ராமராஜ்யமே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.